ஒரு அரை கிராம் மோதிரத்தை தொலைச்சிட்டு படுற பாடு இருக்கே. ரைட், கதையை பார்த்துடலாமா? படத்தில் ஓப்பனிங் சீனில் அப்படி நம்ம மூர்த்தி வர அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எங்கெங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னே, பிள்ளைங்களை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு ஹோட்டலுக்கு சாப்பிட உள்ள சும்மா நிற்க விட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி இவங்களோட மகனோட மோதிரத்தை அடகு வச்சிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்காங்க, 3000 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வட்டி ஒரு 200 சேர்த்து 1500 கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரி இப்போது நான் பசங்களை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அங்கே போய் பசங்களுக்குள்ள அப்போ 2 ஆம்லேட் இருந்தோடனே அவன் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாப்பில். அப்போ ஒரு ஆம்லேட் இருந்தால் கூட போடும்பா அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஆம்லேட் எவ்வளோப்பான்னு கேட்டால் 20 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வீட்டில் போய் அக்கா உனக்கு ஆம்லேட் கொடுத்துருப்பேன் சரிக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் ஆம்லேட் சும்மா சொன்னாப்பா அவங்க சாப்பிட மாட்டான், நான் வீட்டில் போய் அவனுக்கு போட்டு கொடுத்துருமா சொன்னேன். அதாவது குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற அக்கா தங்கச்சிங்க. அப்படி 2 பேரும் ஒரு மாதிரி ஃபேமிலியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஏமா நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸல் அடகு வைக்க போயிட்டு இருக்காப்ல. எங்கள் இந்த எக்ஸலை வச்சுட்டு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொன்னேன். என்னன்னே ஒரு 3000 தரலாம்னே, அவ்வளோதானே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 தரக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க வேறு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காப்ல. வந்திருக்க பிறகுன்னா வட்டி ஆறுமுகம், வட்டிக்கார ஆறுமுகம் வாங்கினேன். அப்படி வட்டி நான் சொல்கிறப்போ சொல்லாமங்களாமா பொம்பளையாட்டுகள் ஆளுகள் வந்து உட்காந்துருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு பணம் கொடுத்து 5 மாதம் ஆச்சு, வட்டியும் தரல அசலும் தரல, எப்போ தான் தருவேன் அப்படின்னு. சரி இந்த பதில் ஒரு 3000 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன யாழை பொறிக்கி சோள பொரியா அந்த மாதிரி பேசியிருக்கப்ப சண்டை வந்துருச்சு. அவர் 2 பேரும் பேசியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் அப்படியே பிச்சை எடுத்தாவது நீங்கள் ரொம்ப சம்பாரிச்சு கொடுங்க, எனக்கு என் பணம் வந்து அப்படின்னு சொன்னோன்னே சட்டையை பிடிச்சிட்டேன். டே யாரை கிட்ட பிச்சை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ரோசம்லாம் இருக்குல்ல அதே மாதிரி எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 1ஆம் தேதி பணம் வந்துருன்னு சொல்லிட்டு இன்னும் 30 நாள் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் போல இருக்குது. இப்படி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறப்ப நம்மளால் பார்க்குறப்பல அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேக் வெட்டி கொடுங்கக்கா, அடுத்த எனக்கு பர்த்டேக்கு சொன்னேன். சரிப்பா வெட்டிக்கலாம் பார்த்துன்னே. அது நம்மளால் வந்து மூர்த்தி வந்து ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்க போகிறப்பல இந்த மாதிரி நாளைக்கு அறுப்புக்கு போவோம்ல, அறுப்புக்கு போனோன்னே ஒரு அட்வான்ஸாக பணம் கொடுக்குற நம்ம எப்போ அறுப்பே ஒன்று ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அட்வான்ஸ் கேட்குறியா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு 30ஆம் தேதி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீ போப்பா நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி கேட்கலாம் விட்டாங்க. கேட்கலாம் விட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து சித்தி போல இருக்குது, மொதல் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. இது வந்து சித்தியோட பையன். அவங்க அது அக்கா தங்கச்சிக்கு வந்து மூத்த பொண்டாட்டியோட பையன் நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுற அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வாடா அப்படின்னு சொன்னேன். இவன் போர் முத்து கையில் ஒரு 2 ரூபா தான் ஆட்டையை போட்டிருப்பான். அந்த 2 ரூபாய்க்கு என்ன அடிங்கிறீங்க இப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாட்ட நல்லா நிறைய அடி வாங்கணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் குடும்பமா இல்லை இதா வந்து ஏன் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை அப்படின்னு சொன்னேன். உன் மகன் எப்பயே திருட ஆரம்பிக்கிறேன், 2 ரூபா திருட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி எல்லாம் இருக்கத்தானே செய்யும், சரிவா நம்ம அறுப்புக்கு போகலான்ட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு அதுக்கு மாதிரி கோவமாக தான் வரா. என்ன பண்ணுறது சித்தினாலே அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுப்புக்கு அப்படி போயிட்டாங்க. இவன் எப்படி அடிக்கிறான், போட்டி உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கதே நான் அது சித்திக்கிட்டு அடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் பாட்டி தான் வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக அனுப்பி விட்ருக்கோம். எனக்கு போகணுமா, எனக்கு அந்த மோதிரத்தை கொடுங்க நான் போட்டு பார்க்கணும்னு சொன்னேன்னே. பாட்டி போய் எடுத்து அந்த மோதிரத்தை போய் கையில் கொடுத்துருச்சு. அவன் அப்படியே போய் சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா நீங்களாம் பொம்மை வச்சு விளாண்டுருப்பீங்க, நான் பார்த்தியா கோல்டு ரிங் வச்சு விளாண்டுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அது அவ்வளோ ஒரு மாதிரி கெத்தவனுக்கு. அதுக்கப்புறம் விளாண்டு இருக்கவே திடீர்னு வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து அக்கா அந்த மாதிரி மோதிரம் தொலைஞ்சு போச்சுக்காம சொன்னே. அவங்க அக்கா அப்படியே பார்க்குது, என்னடா பண்ணுறா அது சித்தியோட பையன் விடுதுறா, அவங்க மாமா கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேங்க்கா கிடைக்கலக்கா அப்படின்னு சொன்னேன்.